தண்ணீர் உணவு இல்லாமல் வருத்தத்தோடு இருந்த தெய்வானை மீண்டும் வந்த சகஜ நிலை. சாப்பிட்டியா, தண்ணீர் குடிச்சியா என கேட்டதற்கு அழகாக தலையசைத்து பதில். மீண்டும் செந்தூரில் உலாவ போகிறதா தெய்வானை? அது பக்தர்களுக்கு பாதுகாப்பானதா? கால்நடை மருத்துவர்கள் கூறுவது என்ன? திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை கடந்த 18ஆம் தேதி தன்னை பிள்ளை போன்று பார்த்து கொண்ட பாகன் உதயகுமாரை கொன்றது. போது உடனிருந்த அவரது உறவினர் என கூறப்படும் முன்னாள் இராணுவ வீரர் 59 வயதான சிசுபாலனும் தெய்வானையால் மிதித்து கொல்லப்பட்டிருந்தார். இந்த பரபரப்புக்கிடையே அந்த 2 உடல்களும் மீட்கப்பட்டு விட்ட நிலையில் தனது எஜமானர்களையே கொன்றுவிட்டோமே என தெய்வானை எண்ணியதோ என்னவோ தெரியவில்லை. மிகுந்த சோகமுற்று கண்ணீர் விட்டு அழத் தொடங்கியது. பாகன் உதயகுமாரை தேடத் தொடங்கியது. சரிவர உணவருந்தாமல் இருந்து வந்தது. ஆனாலும் அருகில் செல்லும் யாரையும் அது எதுவும் செய்யவில்லை. மற்ற பாகன்கள் அதனை பார்த்து கொண்டு வந்த நிலையில் 2 நாட்களாக கால்நடை மருத்துவர்கள் 24 மணி நேரமும் தெய்வானையை கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் உதவி பாகன் செந்தில் வழக்கம் போல் தெய்வானையை குளிப்பாட்டி அலங்கரித்தார். இதையடுத்து யானைக்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய உணவு வழங்கப்பட்டது. அதனை சாப்பிட்டு 2 நாட்கள் கழித்து பசி ஆறிய தெய்வானையிடம் நெல்லை வன கால்நடை மருத்துவர் மனோகரன் சாப்பிட்டியா, தண்ணீர் குடிச்சியா என கேட்டதற்கு ஒன்றும் அறியாத பிள்ளையாய் அழகாக தலையசைத்து பதில் அளிப்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெரி குட்.